சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட மரகத மக்கா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறி ஆவல். உள்ளூர்காரன் தான். வெளியூர்லேருந்து வர்றவன் பார்க்குறதுக்கு சோக்கா நல்லா பளபளன்னு தெரிவான். ஆனால் அவனுடைய தெம்பு மெச்சும்படியாக இருக்காது. என்னது கடுதாசி ஒரே குழப்பமாக இருக்குன்னு யோசனை செய்கிறீங்களா? கடுதாசியை தொடர்ந்து படிங்க, நிறைய விவரம் தெரியும், கிடைக்கும். இந்தியாவில் மொத்தம் 33க்கும் மேற்பட்ட மாட்டினங்களும் 15க்கும் மேற்பட்ட எருமை இனங்களும் 40க்கும் மேற்பட்ட செம்மறியாட்டு இனங்களும் வெள்ளாட்டினங்கள் சுமார் 20 இருக்குதான். தமிழ்நாட்டில் காங்கேயம், ஒம்பலாச்சேரி, பர்கூர், புலிகுளம், ஆலம்பாடி, மணப்பாறை ஆகிய 6 மாட்டினங்களும் தோடா என்ற எருமை இனமும் இருக்குது. சென்னை சிவப்பு, மேச்சேரி, கோயம்புத்தூர் குறும்பை, திருச்சி கருங்குறும்பை, நீலகிரி, ராமநாதபுரம் வெள்ளை, வெம்பூர், கீழக்கரிசல், கச்சக்கட்டி ஆகிய 9 செம்மறியாட்டு இனங்கள், வெள்ளாட்டில் கன்னியாடு, கொடியாடு, சேலம் கருப்பு ஆகியன தமிழ்நாட்டில் இருக்குதான். பொதுவாக நம்ம நாட்டின கால்நடைகள் பால் உற்பத்தி எடை போடுறதுல குறைவாக மெதுவாக இருக்கும். ஆனால் நோய் எதிர்ப்பு திறன், வேலை செய்யும் திறனில் அடிச்சுக்க முடியாது. மரகதாக்கா, வெளியே மேய விட்டு நம்ம நாட்டினங்களை வளர்த்திட முடியும். ஆனால் வெளிநாட்டினங்களை நீங்கள் கொட்டிலில் கட்டி வச்சு தீனி போட்டு மேலே மின்விசிறி நீர் தூவான்கள்லாம் போட்டுத்தான் வளர்க்க முடியும். எந்த சூழலையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை பெற்றவை நம்ம நாட்டு கால்நடைகள். அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல், ஹெச்எஃப்னு சொல்லுவோமே, கருப்பு வெள்ளையாக இருக்குமே, அது போன்ற வெளிநாட்டின மாட்டின் பாலில் இருக்கிற புரதம் A1 புரதமா. நம்ம நாட்டின மாடுகளின் பாலில் இருக்கும் புரதம் A2. என்ன வித்தியாசம்? புரதம் எல்லாம் ஒன்று தானேன்னு கேட்பீங்க. அப்படி இல்லையா. A1 புரதம் உள்ள பாலை குடித்தா செரிமானத்தன்மை குறைவு, சில உடல் உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கான். A2 புரதம் உள்ள நம்ம நாட்டின மாடுகளின் பாலை குடித்தா அழுத்தம் போன்ற உடல் உபாதைகள் வராதான். இதனால் இப்போது நமது நாட்டின மாட்டிலிருந்து கறக்கும் பாலை தனியாக பாக்கெட் போட்டு லிட்டர் 70 ரூபா 80 ரூபான்னு விற்பனை செய்கிறாங்களாம். ஈரோடு மாவட்டத்தில் இப்போது இது நடைமுறையில் இருக்கான். அதோட இந்த தகவல் வேகமாக பரவி வர்றதுனால நம்ம நாட்டின மாடு ஒன்று 60,000 70,000 ஏன் 80,000 ரூபாய்க்கு கூட விற்கப்படுதான். ஆனால் அதுவே வெளிநாட்டினங்கள் கொஞ்சம் குறைவாக தான் போகுதான். இப்படி ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. மரகதாக்கா, கள்ளக்குறிச்சியில் இது போல் ஏதாவது வித்தியாசமாக நடைபெறுதா? உங்கள் ஊரில் ஏதாவது நடைபெறுதா? நம்ம நாட்டினமான காங்கேயம் காளைகளை வண்டியில் பூட்டி ஒரு 4 டன் எடையை அந்த வண்டியில் ஏற்றிட்டிங்கன்னா 10 மணி நேரம் தொடர்ந்து இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா. வெளிநாட்டினங்கள் இழுக்குமா? அப்போ உள்ளூர்காரன் தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.